ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். காவேரிய கங்கா ரொம்ப மோசமா கோவப்பட்டு திட்டுறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான் காவேரி அப்படின்னு திட்டுறாங்க. இத கேட்க கேட்க காவேரிக்கு மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த நேரம் பார்த்து விஜய் குமரனையும் நிவினையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வராரு. விஜய் மாமா வந்துட்டாரா, குமரன் மாமா வந்துட்டாரா அப்படின்னு காவேரி பதட்டத்தோட ஓடி வராங்க. காவேரி என்ன ஆச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கங்கா ரூமை போய் தட்டி, அக்கா அக்கா மாமா வந்துட்டாரு வா அப்படின்னு காவேரியும் சொல்றாங்க. வேகமா கங்கா வந்துட்டீங்களா, அப்பதே உங்களை வர சொன்னேன்ல, என் பேச்ச கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு குமரனை பிடிச்சி ரூமுக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. காவேரியோட முகம் மாறி இருக்கிறத விஜய் கவனிக்கிறாரு. விஜய் நேரா காவேரி என்னாச்சு? ஒன்னும் இல்ல விஜய், அதெல்லாம் ஒன்னும் இல்ல. மாமாவை காணோன்னு சொன்ன உடனே அக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. அதோட பசுபதி வேற வந்துட்டு போனானா, அதை பார்த்து அக்கா கொஞ்சம் பயந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை விஜய். அப்படியா காவேரி, ஒரு பெரிய சம்பவம் இருக்கு இன்னொன்னு அப்படின்னு விஜய் சொல்றாரு. கங்கா வேகமா வராங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க எது வேணாலும் செய்யுங்க, என்ன பெரிய சம்பவம் வேணாலும் செய்யுங்க, அது நீங்களும் உங்க வைஃப் காவேரியும் சேர்ந்து செய்யுங்க. ஏன் புருஷனை கூப்பிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்காக? நீங்க ஏதோ ஒரு வேலை செய்ய போகும்போது எதுக்கு குமரன் மாமாவை கூட்டிகிட்டு போறீங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க. காவேரி வேகமா அக்கா சும்மா இரு, விஜய் முன்னாடி இப்படி பேசாத. என்னடி பேசக்கூடாது? உன் புருஷன்னா உனக்கு வசதியா போயிடுச்சா? இந்த வீட்டுல நீயும் உன் புருஷனும் மட்டும்தான் இருக்கீங்களா என்ன? நாங்களும் தானே இங்க இருக்கோம். எங்களுக்கும் அதே அளவுக்கு மரியாதை தேவைப்படுதுல. உங்களுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல் கவனிப்பா. நாங்கெல்லாம் உயிரோட இருக்க கூடாதா? என் புருஷனுக்கு நாளைக்கு என்னமாவது ஆயிடுச்சுன்னா, என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு பயமா இருக்குது தெரியுமா? விஜய் பணக்காரரு, அவருக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி. நாங்க ரொம்ப ஏழை. இப்பதான் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சு கஷ்டப்பட்டு முன்னேறிக்கிட்டு இருக்கோம். எங்களை எங்க போக்குல வாழ விடுங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க. விஜய் ஹலோ, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க இப்படிலாம் பேசுறீங்க. குமரனுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க தான் பசுபதியை அடிச்சிங்க. உங்களுக்கும் பசுபதிக்கு பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக எங்களோட டெய்லரிங் ஷாப்பை அடிச்சு உடைச்சாங்கல்ல, அதுல ஏற்பட்ட நஷ்டத்துக்கே இன்னும் எங்களால ஈடு கட்ட முடியல. கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ நீங்க புதுசா ஏதோ பிரச்சனையை கிளப்புறீங்க. பசுபதி என்ன சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? பசுபதியோட பையனை நீங்க கடத்தி இருக்கீங்க. அவன் பதிலுக்கு ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு ரொம்ப வெறியோட காத்திருப்பான். பசுபதியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எல்லா பிரச்சனைக்கு காரணமே இந்த காவேரி தான். காவேரி இருந்தாலே பிரச்சனை தான் வருது. காவேரி, இந்த வீட்டை விட்டு வெளியில போ. நீ இருக்கிறதுனால தான் பசுபதி இந்த வீட்டு வரைக்கும் வரான் அப்படின்னு கங்கா கத்துறாங்க. காவேரியோட அம்மா ஏய் கங்கா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நம்ம வீட்டு பத்திரத்தை விஜய் தம்பி தான் இப்போ மீட்டு கொடுத்துருக்காரு. அந்த பசுபதி உங்க அப்பாவை ஏமாத்தி மொத்த சொத்தையும் எழுதி வாங்கினான். இப்ப அவர் தானே காப்பாத்தி கொடுத்துருக்காரு. என்ன நீ அவர் எப்படி பேசுற? அதோட காவேரியால என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கங்கா கிட்ட காவேரியோட அம்மா கேக்குறாங்க. மா, என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டியா? பசுபதிக்கு நம்மளுக்கு என்னம்மா பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த காவேரி தான். பசுபதி பொண்ணை நிச்சயம் பண்ணின அந்த மாப்பிளைய காவேரி லவ் பண்ணதால வந்த பிரச்சனை தானே இதெல்லாம். எல்லாம் காவேரியும் நிவினும் ஏற்படுத்தின பிரச்சனை. நிவின் பேசாம பசுபதி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு வந்திருக்காதுல அப்படின்னு கங்கா கத்துறாங்க. காவேரியோடம்மா, ஏய் பேசாம வாய மூடு. இந்த பிரச்சனையெல்லாம் காவேரியால ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உங்க அப்பா சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் பசுபதி கிட்ட கொடுத்தாங்க. நண்பன் நண்பன்னு சொல்லி ஏமாத்தி உங்க அப்பா கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் அவன் வாங்கினான். கடைசி அந்த பணம் கிடைக்கலன்ற அதிர்ச்சியிலேயே உங்க அப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாரு. நாளும் பொம்பளை பிள்ளைகளா இருந்துட்டீங்க. ஒரு பையன் இருந்தா அவனை எதிர்த்து சண்டை போட்டு நின்னு இருப்பான். அந்த இடத்துல காவேரி நின்னா. என்ன கங்கா, எல்லாத்தையும் மறந்துட்டியா? காவேரி தான் லவ் பண்ண வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு பசுபதியை எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்ம மொத்த குடும்பத்துக்காகவும் பாடுபட்டவ. அவ பேச்சை கேட்டுதான் நம்ம மெட்ராஸ்கே வந்தோம். இங்க ஏதாவது ஒரு பொழப்ப தேடி பொழைச்சுக்கலாம், இன்னும் கொடைக்கானல்ல இருந்து கஷ்டப்பட வேணான்னு அவ தான் நம்மளை தைரியமா கூட்டிக்கிட்டு வந்தா. டேய், நான் பெறாத ஆம்பளை பிள்ளடி அவ. அவளை பார்த்து இப்படி பேச்சு பேசுற? அதுவும் அவ புருஷன் முன்னாடி. அவ புருஷன் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அவளை பத்தி ஏதாவது தப்பா நினைக்க மாட்டாரு? கொஞ்சம் கூட உனக்கு யோசனையே இல்லையா கங்கா? ஏன் காவேரிய பார்த்து பொறாம வந்துருச்சா உனக்கு அப்படின்னு காவேரியோட அம்மா கேக்குறாங்க. பேசுமா பேசு.
எல்லாம் காவேரிக்காகவே செய். நம்ம வீட்லயே அவ தான் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ அவ பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்கா, அதனால இன்னும் ஸ்பெஷல் ஆயிடுச்சு. ஆம்பளை பிள்ளை மாதிரி அவ தெரிஞ்சதுனால்தான் இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கு காரணமே. கங்கா, திரும்ப பேசாத. உங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை பசுபதி ஏமாத்திட்டான். அதை வாங்கறதுக்காக காவேரி பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அவ தான் வாழ்க்கை போதும்னு நினைச்சிருந்தா கல்யாணம் அனுப்பவே விஜய் தம்பியோட அவங்க வீட்டில் வாழ்ந்துருப்பா. நம்ம வீட்டுக்காக கஷ்டப்பட்டு அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. நீயா இருந்தா இப்படி செய்வியா? செய்ய மாட்டேல. அதுதான் காவேரிங்கிறது. காவேரியை பத்தி ஒண்ணுமே தெரியாமத மாதிரி இப்படி பேச்சு பேசுற. ஓன் தங்கச்சியோட ஆபரேஷனுக்காகத்தானே காவேரி இந்த கல்யாணத்தையே சம்மதிச்சு கட்டிக்கிட்டா. இப்ப கூட அவ மாசமா இருக்குன்றது தெரிஞ்சும் கூட நான் சொன்னேன்ற ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்ம வீட்டுல வந்து இருக்கிறா. அவளுக்கு இல்லாத பணமா சொத்தா அவ புருஷனா அவங்க வீட்டுல இருக்கவங்கள அந்த தாங்குறாங்க. ஏன் அவ அங்க போகாம இங்க வந்து இருந்துகிட்டு இருக்கா? நம்மளுக்காக. கங்கா, வாய்க்கு ஏதோ வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காத. ரொம்ப பேசுற. ஆமா, உன் புருஷனுக்காக அந்த டெய்லரிங் ஷாப்பை வச்சு கொடுத்தது யாரு? விஜய் தம்பி தானே. அதெல்லாம் மறந்துட்ட. இந்த அப்பள பிஸ்னஸ் அதை பண்ணலான்னு சொன்னது காவேரி. அதை பெருசா டெவலப் பண்ணது காவேரி. இன்னும் கொஞ்சம் எல்லா மார்க்கெட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது விஜய் தம்பி. விஜய் ஆலையும் காவேரி ஆலையும் தான் இன்னைக்கு நம்ம 3 வேளை சோறு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏன் உனக்கு வருமானம் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தான். விஜய் மட்டும் அந்த கடையை வச்சு கொடுக்காட்டி நீ என்னன்னு கடையை வச்சிருப்ப? குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் தானே வச்சு கொடுத்தாரு. இப்போ அந்த கடை அடிச்சு உடைச்சப்ப கூட விஜய் தானே மறைமுகமா உங்களுக்கு உதவி பண்ணாரு அப்படின்னு காவேரியோட அம்மா பேசுறாங்க. காவேரி, அம்மா விடுமா, இதெல்லாம் சொல்லி காமிக்காத. அக்கா ஏதோ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற மாட்டேம்மா. விடுமா. நீ எடுத்துக்கிற மாட்ட காவேரி. ஆனா சரி தப்புங்கிறத எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும். நானே நிறைய தடவை விஜயவும் உன்னையும் புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்தியிருக்கேன். நீயும் இந்த கங்கா மாதிரியோ இல்ல யமுனா மாதிரியோ புடிவாதம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா இந்த குடும்பம் என்னடி ஆயிருக்கும்? யமுனாவெல்லாம் ஒரு பொண்ணா? படின்னு சொன்னா படிப்பை ஒழுங்கா படிக்காம அது இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு வாய்க்கு வந்ததை பேசி இருக்கிற அத்தனை பேரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. நீ அப்படி இல்ல காவேரி. உன்னோட நல்ல குணம் தெரிஞ்சும் கங்காக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கா. தம்பி, நீங்க போங்க தம்பி. இவ பேசுறது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இல்லைங்க அத்தை, இவங்க பேசுற விஷயம் எல்லாமே கரெக்டு தான். இனிமேலும் நான் இங்க இருக்க வேண்டாம். காவேரி வா, நம்ம அந்த போர்ஷனுக்கு போயிடலாம். நீங்க ஒன்றும் கஷ்டப்படாதீங்க. இனிமே நான் குமரனை எந்த பிரச்சனைக்காகவும் கூட்டிட்டு போக மாட்டேன். நிவின், உங்களுக்கும் நான் சாரி சொல்லிக்கிறேன். ஆமா, நான் இந்த வேலையை நானாதான் தனியா செஞ்சிருக்கணும். நான் எதுக்காக உங்க 2 பேரோட ஹெல்ப்பும் கேட்டேன்? அத்தைக்காக இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்ப அதை நான் தான் செஞ்சிருக்கணும். இவ்வளோ பெரிய ரிஸ்கில் உங்க 2 பேரையும் மாட்டி விட்டது தப்பு தான். அவங்க கங்கா கஷ்டப்படுறது கரெக்டு தான், தப்பு தான். இனிமே இப்படி செய்ய மாட்டேன், சாரி அப்படின்னு விஜய் மன்னிப்பு கேட்டுட்டு காவேரியை கையை பிடிச்சி இழுத்து அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறாரு. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.